கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய மதரசாவினுடைய மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, ஆசிரியர் பெருந்தகைகளே, நிர்வாக பெருமக்களே, அல்லாஹ்வின் பேரருளால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பிலே அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பற்றி நாம் கலந்துரையாடி வருகின்றோம். ஒவ்வொரு வாரமும் சில தலைப்புகள் வழங்கப்பட்டு அதில் உள்ள கருத்துக்கள் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே, இஸ்லாத்தினுடைய அதனுடைய தூய்மையான வடிவிலே நாம தெரிந்து வருகின்றோம். இது ஒரு சிலபஸ் பாடத்திட்டத்தை போன்று நம்மை அப்படியே பக்குவப்படுத்தி ஒரு வரைமுறைக்குட்படுத்தி தெரிந்து வருகின்றோம். அல்லாஹ்வின் அருளால் இங்கு நாம எதையெல்லாம் பகிர்கின்றோமோ, தெரிந்து கொள்கின்றோமோ, அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடிய பாக்கியத்தையும் ரப்பு நமக்கு தரணும் என்கிற துஆவோடு இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஹஜ். ஹஜ் என்கிற இபாதத்தை பற்றி சில தகவல்களை இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நினைவுபடுத்தப்பட இருக்கின்றது. பொதுவாக சில அடிப்படை விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், ஈமான் என்பது எவ்வளவு முக்கியமோ அதை தொடர்ந்து அமலும் சாலிஹ், நல்ல செயல்கள் என்பது மிக முக்கியமான அடிப்படையாக உண்டு. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துல நல்ல செயல்களுக்கு நபிமார்கள் மிகவும் முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கின்றார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, இருக்கிறது ரொம்ப பெரிய நபி, ஒரு டாப்பான ஒரு மனிதர். இந்த உலகத்துல ஆட்சி அதிகாரங்கள் வழங்கப்பட்ட ஒரு நபி என்றால் யார்தான்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். பெரிய ஆட்சி. ஆட்சினா சும்மா சாதாரண ஆட்சிலாம் கிடையாது. ஏதோ ஒரு நாட்டுக்கு ஒரு சாதாரண ஒரு பிரதமர், ஜனாதிபதி என்று இல்லாமல் காற்றுடன் பேசினார்கள், ஜின்களை வசப்படுத்தி அல்லாஹ் வழங்கியிருந்தார், எறும்புகளுடைய பாஷைகள் அறிந்து வைத்திருந்தார்கள், பறவைகளை கொண்டு வாங்க சொல்றாங்களா, பறவைகளை கொண்டு பணி வேலை வாங்கினாங்க. போய் பார்த்துட்டு வாங்க எந்த இடத்துல நீர். இப்போ ஒரு இடத்துக்கு போய் அந்த அவங்களுடைய படைகள் போய் ஒரு இடத்துக்கு போதுன்னு வைக்கல, போறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல தங்குறதுக்கு வசதியான பகுதி எது என்பதை அறிவதற்கு ஹுதுகுதுங்கிற பறவை இருக்க அந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கு. போய் அங்க நீர் இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம், ஏன்னா அதுக்கு பேச தெரியும். ஹுதுகுது பேசுறது யாருக்கு புரியும்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புரியும். அவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியாளர். அது போய் பார்த்துட்டு சொல்லி, இந்த இடத்துல நீர் வளம் இருக்கு, இங்க போனீங்கன்னா என்ன செய்யலாம், நம்ம ஒரு 10,000 பேர் போனா கூட அங்க கொஞ்சம் தோண்டினா தண்ணி கிடைச்சிரும். இதெல்லாம் அறிந்து வர்றதுக்கு பறவைகள் மூலம் நம்மளால அப்படி செய்ய முடியாதுல்ல. இன்னைக்கு பெரிய நம்ம நாட்டினுடைய பிரதமர் மோடி இருக்காரு, எறும்பு கூட பேசிடுவாரா? எறும்பு பேசுற கேட்க முடியுமா? பறவைகளோடு பேசுவோம், பறவைலாம் பேச காரி தூக்கிட்டு போயிடும், என்ன ஆட்சி பண்றாண்டு. அது வேற விஷயம். பேச தெரிஞ்சா அப்படி செஞ்சிடும், அது வேற கதை. என்ன நீதம் ஆட்சி ஏரியா, அக்கிரமம் பண்றியா, அநியாயம் பண்றியான்னு காரி துப்பிட்டு போயிடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு தேவையில்லாத விஷயம், அப்புறம் பேசிக்குவோம். ஆட்சி என்றால் அப்படி ஒரு ஆட்சி. அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை எறும்பு பேசுறத கேட்டாங்க. எறும்பு பேசுறத கேட்டுட்டு எறும்பு பேசுறத கேட்கறாங்க. எறும்பு என்ன பேசிச்சு? தன்னுடைய கூட்டத்தை பத்தி, எப்பா சுலைமான் அவருடைய பட்டாளம்லாம் வருது, இப்ப நம்ம வெளியே நின்னா சரிப்பட்டு வராது, அவங்க தெரியாம மீச்சிட்டு போயிருவாங்க, எவ்வளவு பெரிய கிரௌடு, எல்லாம் உள்ள ஓடுங்க. ஹத்தா இதா அத்தம் அலாவாதி நம்மளு காலத்து நம்மளத்து யா ஐயோ நம்மளது குழு மசாக்கிறக்கும், வீட்டுக்குள்ள போங்க அப்படின்லாம் சொல்றது. இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேக்குது. நமக்கே கேட்டா எப்படி இருக்கும்? நீங்க வீட்டுக்குள்ள போறீங்க, திடீர்னு வந்தாப்புல ஆயிஷா வந்துட்டாங்க. ஆயிஷா இப்போ என்ன செய்வாங்க, விளக்கமாத்த எடுத்து 2 கூத்து கூட்டுவாங்க, தொடப்பக்கட்டை எடுத்து, யார் மண்டையில அடி விழும் தெரியாதுப்பா, எல்லாம் ஒதுங்கிருங்கன்னு ஒரு சவுண்டு கேட்டா என்ன செய்வியா? ஹார்ட் அட்டாக் வந்துடும். என்னடா பூட்டி கிடக்குற வீட்டுல இருந்து சட்டை வருது அப்படின்னு. இப்படி எறும்பு பேசுறது யார் கேட்டா? சுலைமான் கேட்டுட்டு அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கிறான், அப்படிதானே? அதனால அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. யா அல்லாஹ், என் மீது, என் இறைவா, என் மீது, என் பெற்றோர் மீது நீ புரிந்த அருக்குறைகளுக்கு நான் நன்றி செலுத்தணும். நீ பொருந்தி கொள்கிற இபாதத்து செய்யணும். நாமல சாலிகள் தருவாகும்,
எந்த இபாதத்தை செஞ்சா உனக்கு பிடிக்குமோ அந்த இபாதத்தை செஞ்சவங்களா நான் இருக்கணும். வாத்ஹில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக சாலிஹின், உன்னுடைய அந்த நல்லடியார்கள் இருக்கிறாங்களே அந்த பட்டியல்ல நான் இருக்கணும். இதுதான் முக்கியம். பெரிய அரசா இருக்கிறதுல பெருமை கிடையாது, பெரிய பணக்காரனா இருக்கிறது. எவ்வளவு எனக்கிட்ட 50 பவுன் நகை சேர்த்து வச்சிருக்கேன், இதே ஒரு பெருமை இல்ல. இருக்கட்டும், யூஸா இருக்கும். 50 பவுன் யூஸா இருக்கும், 100 பவுன் யூஸா இருக்கும், நம்ம வீடுகள் சொத்துக்கள் யூஸா இருக்கும், நிறைய நிலபலங்கள் வாங்கி வச்சுக்கினா பயனுள்ளதா இருக்கும், பேங்க்ல பணம் சேர்த்து வச்சா அது பயனுள்ளதா இருக்கும், நல்லா படிச்சீங்கன்னா அது பயனுள்ளதா இருக்கும். அதெல்லாம் வேற விஷயம். அல்லாஹ்க்கு நீ யார் அப்படிங்கிறது முக்கியம். அல்லாஹ்க்கு நான் யார், அதெல்லாம் படைச்சு நம்மள படைச்சதின் இலக்கம் தானே, ஏன்பா அவனைய படைச்ச அப்படின்னு கேட்டா அல்லாஹ்வே சொல்றான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்கு தான் படைச்சேன். அப்ப நாம செல்வம் உள்ளவர்களாக இருக்கலாம், செல்வம் இல்லாதவர்களாகவும் இருக்கலாம். இபாதத்து செஞ்சா என்ன கிடைக்கும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நேரடி பார்வை. நம்ம நினைக்கிறோம்ல, அல்லாஹ் என்னைய பாப்பானா, அல்லாஹ்க்கு இது தெரியுமா, இதெல்லாம் மனசுல நமக்கு தோணும். சில நேரம் சில கஷ்டம் வரும்போது என்ன தோணும், அல்லாஹ் நம்ம முறையிடலாம் அவசியம். முறையிடம் தான் ரொம்ப சிறப்பு. அடுத்த கட்டம் முறையிட்டா அது ஒரு இபாதத்து. அல்லாஹ்ட்ட போய், யா அல்லாஹ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, மனசு சங்கடமா இருக்குது, எனக்கு என் கணவருக்கு மத்திய ஒரு மனசாங்க வந்துகிட்டே கிடக்கு, பிள்ளைகள் நல்ல மாதிரியா இருக்கணும், பொருளாதார ஏதாவது ஒண்ணு அல்லாஹ்ட்ட சொன்னா அல்லாஹ்ட்ட கூடுதல் ஒரு மதிப்பு நம்ம பெறுவோம், கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு கிடைக்கும். அது வேற விஷயம். ஆனால் தொழுகையாளியா நம்ம இருந்தாலோ இபாதத்துல நம்ம சரியா இருந்தாலோ அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையில நம்ம இருந்துகிட்டே இருப்போம். எப்படி? ஃபத்குருனி அதுகுருக்கும், என்னை நினைவு கூர்ந்தால் உங்களை நான் நினைவு கூறுவேன். அப்ப தொழுகை இருக்குத, தொழுகை ஒரு முக்கியமான அம்சம். தொழுகை என்பது முக்கியமான அம்சம். அதே மாதிரி நோன்பு, நோன்பை பத்தி எவ்வளவோ கேட்டிருக்கோம். நோன்பு எது? அல்லாஹ்வுக்கு உரியது. அல்லாஹ் அதற்கு கூலி கொடுப்பான். அடுத்து அதை விட்டீங்கன்னா என்னது? ஜகாத். ஜகாத் இருக்க பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்தும். பொருளாதாரத்தை நம்ம இப்ப ஒரு 2 கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கோம்னு வைங்களேன், சும்மா சொல்லுங்க 2 கோடி ரூபாய் எங்கயா நான் சேர்த்து வச்செல்லாம் கேட்காதீங்க. அல்ல நான் உடனே டபால் வந்துடும். அப்படிதானங்க? சும்மா அல்லாட கேட்கற, சும்மா கேட்கறியா அல்லா எனக்கு மாசம் வருவாய் கரெக்டா வரும் அப்படிலாம் கேட்க வேண்டாம். யா அல்லா நான் ஒரு 50 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நீ உயர்த்து கேட்டா அல்ல யாரும் அடிப்பாங்களா? டாக்ஸ் உண்டா? நீ என்னென்ன துவா கேட்ட, இவ்வளவு கேட்டியா, நீ உனக்கு வரி உண்டு கேட்பாங்களா? ஆனா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வரி போட்டாலும் போட்டுவாங்க, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி போட்டாலும் போட்டுருவானோ. மோடி காதுல போய் விழுந்துச்சுன்னு வைங்களேன், துவா எவ்வளவு நீங்க கேட்கறீங்களோ அதுக்கு ஒரு வரி போட்டாலும் போட்டுருவான். ஆனா அல்லாஹ் போட மாட்டான். அல்லாஹ் இறக்கம் உள்ளவன். அல்லாஹ்ட்ட போய் நீங்க துவா கேட்டீங்கன்னா என்னன்னு தெரியல, இன்னைக்கு எல்லாம் அரசுக்கு எதிராக வருது கருத்து. சரி, அரசு அந்த லட்சணத்துல இருக்கு. சரி, துவா கேட்கறிய, நீங்க என்ன துவா கேட்கறியா? யா அல்லாஹ் செருப்பு வாறு அறுந்து போனாலும் யார்கிட்ட கேட்கணும்? பத்ர் போர்ல ஒரு பிரச்சனை யார்கிட்ட கேட்டாங்க? அல்லாஹ் 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 அல்லாஹ்ட துவா கேட்டா அல்லாஹ் எல்லாமே தந்துருவான். அப்போ ஒரு 2 கோடி ரூபாய் நீங்க வச்சிருக்கீங்க, சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா இந்த 2 கோடி ரூபாய் சுத்தமான பணமா உங்களுக்கு இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க ஜகாத் கொடுத்தரணும். 2.5%. 2 கோடி ரூபாய் எவ்வளவு கொடுக்கணும்? 5 லட்சம் ரூபாய் தான். நீங்க ரொம்ப பெரியா 100 லட்சத்துக்கு 2.5 லட்சம், 200 லட்சத்துக்கு 5 லட்சம், அவ்வளவுதான். அல்லான்னு கொடுத்துட்டீங்கன்னா பணமும் சுத்தம், மனமும் சுத்தம். பணமும் சுத்தமாயிரும், கல்வும் சுத்தமாயிரும். கல்புல பல்பு எரிஞ்சிரும். ரைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பிரைட் வந்துடும். கஞ்சத்தனம், கருமித்தனம், சுயநலம் இது எல்லாமே என்ன செஞ்சிடும்? அத்து போய் ஒரு நல்ல ஒரு முஃமினா நம்ம ப்ரொமோட் ஆயிருவோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப தொழுகை, நோன்பு, ஜகாத் மாதிரி ஹஜ் என்கிற ஒரு இபாதத் இருக்கு. இந்த ஹஜ் இபாதத்திற்கு நம்ம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே செய்ய முடியாது, எல்லா காலங்களையும் செய்ய முடியாது. ஹஜ் எல்லா காலங்களும் செய்ய முடியுமா? சரி, நான் பாட்டு ஹஜ்ஜுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்ப முடியுமா? இன்னைக்கு கிளம்பலாமா? முடியாதா? என்ன மாசம் இது? ஜுல்காதால ஹஜ் கிளம்பிடலாம். ஜுல் ஹஜ் வரைக்கும் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. ஆனா ஹஜ்ஜுடைய குறிப்பிட்ட நாட்கள் என்பது அந்த ஃபைனலான ஒரு 5-6 நாட்கள்ல செய்யக்கூடிய இபாதத்து தான். அதான் முக்கியமான இபாதத்து. 40 நாளும் போறாங்கல்ல, 40 நாளும் போகணுங்கிற கட்டாயம் இல்லை. அப்ப 40 நாள் ஏன் போறாங்க ஹஜ்ஜுக்கு அப்படின்னா, இபாதத்து மட்டும் செய்யாம அந்த புனித பூமிக்கு போயிருக்கிறோம், அதுல போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பூமி, அங்க போய் பல இடங்களை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போய் ரொம்ப நாள் இருப்பாங்க. உம்ராக்கு போறாங்கல்ல, உம்ரா எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்க இபாதத்து? சொல்லுங்க பாப்போம். உம்ரா இபாதத்து எவ்வளவு நேரம்? 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான்.
உங்களுக்கு தவாஃபுக்கும் சைக்கும் நீங்க எந்த அளவுக்கு வேகமா நடக்கிறீங்களோ அதுதான் உம்ரா நேரம். உம்ரா நேரம் எது? தவாஃபுக்கும் சைக்கும் நீங்க எந்த அளவுக்கு வேகமா இருக்கிறீங்களோ அதுதான் உம்ராவுடைய நேரம். அது முடிஞ்ச உடனே நாங்களாவது மொட்டடிக்கிறதுக்கு கடையில உட்கார்ந்து இருக்கணும். அந்த நேரமும் சேரும். மொட்டடிச்சாதான் முடியும். ஆண்களுக்கு முடிய வெட்டணும் அல்லது மொட்டை அடிக்கணும். அது வரைக்கும் நீங்களும் அப்படி கிடையாது. நேரம் விறுவிறு ரூம்ல போய் டப்புன்னு ஒரு விரல்ல ஒரு முடியை சுத்தி பெண்கள் என்ன செஞ்சிடலாம். ஒரு விரல் முடி இருக்கா, முடிய மொத்தமா அப்படி பிடிச்சு வச்சு இந்த ஒரு விரல் அளவுக்கு இப்படி சுத்தி கத்திரி வச்சு டர்க்குன்னு ஒரு கட்டு பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்? உம்ரா அதோடி முடிஞ்சு போயிடும். சரியா? அப்புறம் 2 மணி நேரம் கூட ஆகாது. சரி, ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க, மெதுவா நடப்பாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 4 மணி நேரம் வச்சுக்கிடுங்க. இவ்வளவுதான் இபாதத். இங்க இருந்து போறோமா, இஹ்ராம் நியத் வைக்கிறோம். ஆண்களுக்கு இஹ்ராம் ஆடை, மூட்டப்படாத 2 ஆடை, கீழே வேட்டியா ஒரு ஆடை கட்டிக்கிறது, மேல ஒரு ஆடையை போத்திக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல உள்ள ஆடை தான், முகத்தை மட்டும் மறைக்கவே கூடாது. சரியா? முகத்தை மறைக்க கூடாது. மற்றபடி அவ்வளவுதான். எங்க நியத் வைக்கிறீங்க? இந்தியாவில இருந்து போகும்போது யலம்லம் அப்படிங்கிற ஒரு பகுதி வரும். யலம்லம்ங்கிற பகுதி மேல பிளைட் போகும் பொழுது, பிளைட்ல இருந்து நீங்க பிளைட்டுக்குள்ள உட்கார்ந்துருப்பியோ, கீழே என்ன ஊர் வரும்? எந்த ஊரு? யலம்லம் வரும். ஏன்னா யலம்லம் ஊர் பேர் சொல்லுங்க. யலம்லம் ஒரு ஊர் பேர். வாங்க. ஹபீபி தண்ணி தாங்க ஹபீபி. அங்க அப்படி ஈஸியா கிடைக்காதோ, லேட்டாகுமோ? என்ன வருது அல்ல, உள்ளேயும் ஃபேன் கிடையாதுண்ணா. அல்லாஹ் பரக்க செய்து. பிஸ்மில்லா. அப்ப யலம்லம் அப்படிங்கிற ஒரு பகுதி வரும். அப்ப பிளைட்ல என்ன செய்வாங்க, சில பிளைட்ல எல்லா பிளைட்லயும் சொல்லிடுவாங்க. மேக்சிமம் சவுதி போற பிளைட்ல எல்லாத்துலயும் எப்பா மீகாத் வந்துருச்சு, இங்கிலீஷ்லயோ அரபிலையோ உருதுலையோ சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்ல மாட்டாங்க. இனிமே சொல்ல வைப்பாங்க. அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணும். போராட்டம், இது போராட்டம். தமிழ்ல சொல்ற போராட்டம்னு ஒரு போராட்டம் பண்ணி வச்சிருக்கோம். ஃபியூச்சர்ல செய்வோம். கண்டிப்பா செய்யணுமா? எவ்வளவு பேர் போறோம்? அவங்க செய்வாங்க. கூட்டு போற கைடு. இப்ப நாங்கெல்லாம் போனா என்ன செய்வோம்? பிளைட்ல எப்ப மீகாத் வந்துட்டுன்னு சொல்லுவோம். ஆனா பொதுவா பிளைட்ல என்ன செய்வாங்க? இங்கிலீஷ்ல, அரபில, சில நேரம் உருதுல என்ன சொல்லுவாங்க? மீகாத் வந்துருச்சு, இந்த மாதிரி யலம்லம் வந்துருச்சு அப்படி சொல்லி அங்க தல்பியா சொல்லி தருவாங்க. தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அப்ப முடிஞ்சு போயிடும். அந்த இபாதத்து ஒரு 3 மணி நேரத்துல முடிஞ்சிடும். நியத் வைக்கிறிய, இஹ்ராமுக்கு வந்துடுறிய, அந்த நிமிஷத்துல இருந்து இஹ்ராமுடைய சட்டம் வந்துடும். அப்ப சில விஷயங்கள் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நகை வெட்டுறது, முடி வெட்டுறது, ஏன்னா அது மாதிரி தவறா வேற எதுவும் வீணான பேச்சுக்கள் பேசுறது, ஏதாவது வியாபாரத்தை பத்தி பேசுறது, இந்த சொத்து பங்கிட்ட போய் அங்க போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா அப்ப இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பேசாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருக்கணும். இந்த வரன் பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இந்த இஹ்ராம் கட்டிட்டீங்கன்னு அஜ்ஜுக்கோ உம்ராக்கோ எதுக்குனாலும் அங்க போய் உட்காந்துக்கிட்டு என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்களா, என்ன கொடுத்தியா, மிக்சரா, அப்படிலாம் அங்க வச்சு நினைச்ச கூடாது. பேச எது முடிகிற வரைக்கும், இந்த இஹ்ராம் களையப்படுற வரைக்கும் இந்த பேச்சுலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இதோடி போறீங்க, அல்லான்னு தல்பியா சொல்லிட்டு போறீங்க, உங்களுக்கு போறீங்க, தவாப் செய்றீங்க, சை செய்றீங்க, மக்காம் இப்ராஹிம் முன்னாடி தொழுவுறீங்க, சை செய்றீங்க, முடிய மணிச்சா முடிஞ்சு போச்சு. மொத்தம் 3 மணி நேரம் தான். ஆனா 15 நாள் எதுக்கு போறோம்? எதுக்காண்டி போறோம்? 15 நாள். ஒரு நாள்ல முடிகிற இபாதத்து 4 மணி நேரம் முடியறதுல ஒரு நாளா வச்சுக்கலாம், 24 மணி நேரம். ஆனா 15 நாள் எதுக்கு போறாங்க? 13 நாள் அங்க இருக்காங்க குறைஞ்சது. எதுக்கு? மக்கா நம்ம ஹஜ்ஜுக்கும் சரி உம்ராவுக்கும் சரி மதீனாவுக்கும் தொடர்பே கிடையாது. இது நீங்க ஒரு சட்டமா வச்சுக்கிடுங்க மனசுல. எப்பவுமே ஹஜ்ஜி செய்யறதுக்கும் உம்ரா செய்யறதுக்கும் மதீனா என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. மக்காலே முடிஞ்சிடும். இன்னும் சொல்ல போறாந்தா உம்ராங்கிற இபாதத்து அந்த காபத்துலோட கேம்பஸ்லயே முடிஞ்சிடும், அந்த வளாகத்திலேயே முடிஞ்சிடும். ஹஜ்ஜிங்கிற இபாதத்து தான் அரஃபாவுக்கு போகணும், மினாவுக்கு போகணும், முஸ்தலிஃபாவுக்கு போகணும், ஜம்ராவுக்கு போகணும், கல்லெறியணும். இதெல்லாம் ஹஜ்ஜிக்கு எக்ஸ்ட்ராவா வரும். உம்ராங்கிற இபாதத்து எங்கே முடிஞ்சிடும்? ஹரமுடைய எல்லையிலேயே முடிஞ்சிடும்.
அப்ப மதீனாங்கிறது என்னன்னா நன்மைக்காக வேண்டி, நம்முடைய ஈமானை வளப்படுத்துவதற்காக வேண்டி மஸ்ஜிது நபவி இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலை போய் தொழுதா 2 ரக்காத் தொழுதா 2000 ரக்காத் தொழுத மாதிரி. எங்க போய் தொழுதா? மஸ்ஜிது நபவியில போய் தொழுதா. ஹரம்ல தொழுதா எவ்வளவு நன்மை கிடைக்கும்? 2 ரக்காத் தொழுதா 2 லட்சம் ரக்காத் தொழுத மாதிரி. எவ்வளவு வித்தியாசம்! அவ்வளவு பெரிய நன்மை அங்க கிடைக்கும். அதனால மஸ்ஜிது நபவிக்கு போறோம். அப்புறம் ரவுதான்னு ஒண்ணு இருக்குது. ரவுலானா என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு இருக்கா, ஆயிஷா ரலியா வீடு அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்களா? யாரெல்லாம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பேசின மிம்பர் இருக்கா, அந்த மிம்பருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி ரவுதத்தும் மின் ரியாதுல் ஜன்னah, சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளில் ஒரு துண்டு, ஒரு பகுதி. உலகத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கம் எது தெரியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கம் அதான். எது? ரவுலா. அதுக்கு பேர் என்னது? ரவுதா. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கும் மிம்பருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பகுதி. அங்க போய் தொழுகிறதுக்கு ரொம்ப சிறந்த சொர்க்கம்லங்க. அது சொர்க்கம்னா உலகமே சொர்க்கத்துக்கு ஈடே ஆகாது. சொர்க்கத்தோடு ஒப்பிடும் பொழுது உலகம் ஒரு விஷயமே கிடையாது. செத்து போன ஆட்டுக்கு சமம். சொல்ல செத்து போன ஆட்டுக்கு சமம். ஆனால் அந்த பகுதி சொர்க்கத்தில் ஒரு துண்டு. அவன் சிறப்பா இல்லையா? மிக சிறப்பு. அதனால அந்த இடத்துக்கெல்லாம் போகணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம எங்க போறோம்? கொஞ்ச நாளை எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஒரு 10 நாள்ல இபாதத்து முடியுதுன்னா ஒரு 30 நாள் போட்டுக்கிறது. ஒரே நாள்ல இபாதத்து முடியுதுன்னா ஒரு 15 நாள் போட்டுக்கிறது. போட்டுக்கிட்டு மக்கா, மதீனா, சுற்றுப்பகுதிகள், தாயிஃப்லாம் போறாங்கல்ல, தாயிஃபுக்கு இபாதத்துக்கு சம்பந்தம் இல்லை. தாயிஃப்னு ஒரு பகுதி. அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போனாங்க, அடி வாங்குறாங்க. அங்க போனா நமக்கு அந்த ஒரு ஃபீல் வரும். இந்த இடத்துலதான் கர்னுல் மனாசில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட உட்கார்ந்தாங்க. அவர்களுடைய செருப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் ரத்தத்தால் 2 ஒட்டிக்கிச்சு. எதுக்காண்டி அடி வாங்கினாங்க? சொத்து சண்டையிலையோ சொந்த சண்டையிலையோ கிடையாது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொன்னதுக்காண்டி. அப்ப அந்த ஈமானிய வளம், ஈமான் பசுமையாக்கப்படுறது அந்த தாயிஃபுக்கெல்லாம் போயிட்டு வந்தா. கர்னுல் மனாசில் இருக்குது. அது மாதிரி அங்க ஒரு தோட்டம் இருக்குது. சராசரி உட்கார்ந்து திராட்சை பழத்தை ஒருத்தர் கொடுப்பாங்க. அந்த தோட்டம் இருக்குது. இப்ப இந்த மாதிரி அக்தாஸ் அப்படின்னு ஒருத்தர், அக்தாஸ் அவங்க என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா சொல்லி குடிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? பிஸ்மில்லா. பிஸ்மில்லா சொன்ன உடனேயே அந்த கொண்டு கொடுத்தார்ல அக்தாஸ், அது இஸ்லாமிய எதிரிகளுடைய தோட்டம். கொடுத்த பிஸ்மில்லா சொன்ன உடனே அந்த அக்தாஸ், வித்தியாசமா ஏதோ சொல்றியா? இது எங்க ஊர்ல சொல்லுவாங்க, நீ யாரு? உடனே ரசூலை திரும்ப கேட்பாங்க, எப்பா நீ யாரு? உன் ஊர் என்னது? இந்த ஊர் தானே, யூனுஸ் தானே, யூனுஸ் என் சகோதரர், யூனுஸ் நபி அப்படின்னு சொல்லி அவர் முஸ்லீம் ஆயிடுவாருங்க. யாரு? உணவு பிரச்சாரம் பண்ணி ஒருத்தர் முஸ்லீம் ஆகல, ஒரு திராட்சையை சாப்பிட கொடுத்தவர் அந்த இடத்துல முஸ்லீம் ஆயிடுவார். அக்தாஸ். அந்த தோட்டம்லாம் இன்னும் இருக்கு. நீங்க பஸ்ல போகும்போது, உம்ரா போகும் பஸ்ல போகும் பார்க்கலாம். இதான் அந்த தோட்டம். இங்கதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க போது அந்த ஈமானிய ஒரு வளம் என்ன செய்யும்? ஏற்படும்ல. இங்க இருந்து கேட்கும் போது கண்ணுல கண்ணீர் வரியுது, ஈமான் ஊற்று எடுக்குது, ஈமான உறுதி ஏற்படுது, அல்லாஹ்வுடைய தூதர் மீது அன்பு வருகிறது. அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது இதெல்லாம் என்ன செய்யும்? கூடும். இதுக்காண்டியே இந்த ஹஜ்ஜிங்கிற இபாதத்து, உம்ராங்கிற இபாதத்துக்கு நம்ம செஞ்சிடணும், ஒரு தடவை போயிடணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்ப இதுதான் இந்த நாட்களுடைய இபாதத்தின் நாட்கள் கம்மி, ஏனைய நாட்கள் கூடங்கிறதையும் நீங்க என்ன செய்யணும்? விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது, இந்த இபாதத்து இருக்குத ரொம்ப நன்மையின் சுரங்கம். ஹஜ் என்கிற இபாதத்து இருக்க ஒரு நன்மையுடைய ஒரு சுரங்கம்னு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃதல். கரண்ட் வந்துட்டு ஃபேனை போட்டு, ஃபேன்லாம் போடுங்க இன்ஷா அல்லாஹ். ஏமா போடுங்கம்மா, ஏமா இந்த ஃபேனையும் போடுங்க. இங்க பாருங்க ஹபீபி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி கேட்கப்படுகிறது. அய்யுல் அமலி அஃதல், அமல்கள்ல சிறந்தது எது? இப்ப நான் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்யறோம், நோன்பு பிடிக்கின்றோம்,
தர்மம் செய்கின்றோம், குர்ஆன் ஓதுகிறோம், திக்ர் செய்கிறோம், தௌபா செய்கிறோம், இஸ்திக்பார் செய்கிறோம், எவ்வளவோ நன்மைகளை செய்கிறோம். அஃதல் அமல், அமல்களில் சிறந்தது அஃதல் எது? இது முக்கியமான கேள்வி தானே. ஒரு கேள்வி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேட்கப்படுதுன்னா ஏன் கேட்கப்படுது? சிறந்தது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை நம்ம செய்யணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபகால ஈமானும் பில்லாஹ் வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொள்றோம்ல, இது அமல்கள்ல சிறந்தது. ஈமான்னா ஈமான் உறுதியா இருக்கணும். ஈமான் எப்படி இருக்கணும்? உறுதி. அல்லாஹ்வை நம்புறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நம்புறோம். எப்படி நம்பணுமோ அப்படி நம்பணும். செருப்பு வாறு அருந்து போனாலும் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கணும். குழந்தை பேர் வேணும்னா அல்லாஹ்ட்ட கேட்கணும். ரஹ்மத் வேணும்னா அல்லாஹ்ட்ட கேட்கணும். பரக்கத்து வேணும்னா அல்லாஹ்ட்ட கேட்கணும். முசீபத்து போகணும்னா அல்லாஹ்ட்ட கேட்கணும். அந்த இடத்துல யாராவது நின்னு நீ போய் இவங்கள்ட்ட போய் கேளு, இந்த இடத்துல போய் கேளு, இந்த அவுலியாவிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னா அது ஈமான் தோத்து போயிடும். அப்படிதானே? அல் ஈமானு பில்லாங்கிறது அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டுமோ அந்த அடிப்படையில் நம்புவது. ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒரு ஊரு ஆவுடையாபுரம், ஒரு ஊரு, ஒரு பேச்சுக்கான உங்களுக்கு சொல்றேன். ஆவுடையாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல இருந்து போகும்போது மதுரையை நோக்கி நீங்க போறீங்க, மதுரையில பஸ்ஸுக்கு போறீங்க, பஸ்ல கார்ல மதுரை போறீங்கன்னா, ட்ரெயின்ல கோவில்பட்டியை தாண்டி சாத்தூரை தாண்டி கொஞ்சம் தூரத்துல ஆர்ஆர் நகர்னு ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி, ஒரு பெருசா இடது பக்கம் பார்த்தா தெரியும், அடிக்கடி போறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி, இந்த தானேத்து சிமெண்ட் ஃபேக்டரி கிடையாது, அதை தாண்டி ஆர்ஆர் நகர் ராம்கோ சிட்டிம்பாங்க. அதுக்கு எதிரா ஒரு ஊர் போகும், ஒரு ரோடு போகும். அந்த ரோட்ல ஆவுடையாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் திருமணம்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்க பயானுக்கு போயிருக்கேன். போனா அங்க உள்ள இஷ்யூ என்ன தெரியுமா ஜி? ரொம்ப கவலையா இருக்கும். அந்த ஊர்ல குழந்தையெல்லாம் பிறக்க லேட் ஆச்சுன்னா அந்த ஊர்ல இருந்து பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு பேர் இருக்கன்குடி. என்ன ஊரு? இருக்கன்குடி. அங்க ஒரு கோயில் இருக்கு, மாரியம்மன் கோயில். அங்க உள்ள முஸ்லிம்கள் அங்க போய் அங்க உள்ள மரத்துல என்ன செய்வாங்க? தொட்டில் கட்டி போட்டுருவாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்கூடா நமக்கு தெரிஞ்ச விஷயங்க. அந்த ஊர்ல பெருவாரியான குடும்பங்கள் அப்படி செய்வாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு. நாங்கெல்லாம் போனோம், பிரச்சாரம் பண்ணோம், தொடர்ந்து பயான் பேசணும், அல்லாஹ்னா என்ன, ஈமான்னா என்ன. அதனால அஃதல் அமல்கள் சிறந்தது எது என்று கேட்கும்போது அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொள்வது. எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அப்படி ஈமான் கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில நாம போராடுவது. மூன்றாவது சும்ம மாதா, பிறகு என்ன என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹஜ்ஜும் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் ஹாஜிகள் இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், பெரும் பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹாஜிகள் இல்லைன்னா நியத் வச்சிருக்க, அதுக்கு சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை கணக்கு இல்லை. நீங்க எப்படி நியத் வைக்க? அல்லாஹ் யார் அல்லாஹ் எப்படி ஒரு 60 வயசுல போகணும் நியத் வச்சிடாதீங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது போயிடணும். சின்ன பிள்ளை என்னங்க, ஓடி ஆடுறோமோ அப்பவே போயிடணும். அப்ப அழகா ஜம்முன்னு தவாஃப் செய்யலாம், சூப்பரா இபாதத்துல அழகா செய்யலாம், தைரியமா செய்யலாம், தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், துவா செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், ஹரம்ல தொழுதுகிட்டே இருக்கலாம். எவ்வளவு நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். நான் உம்ராக்கெல்லாம் கூட்டு போக நான் சொல்லுவேன், விட்டுறாதீங்க நன்மைய. சும்மா பர்ச்சேஸ் பண்ண போறேன், தஸ்பீஹ் பண்ணி வாங்க போறேன், பேரிச்சை பழம் வாங்க போறேன், முசல்லா வாங்க போறேன், யார் லப்பைக் அல்லாஹும்ம போய் கார் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி எங்கட கிடந்துட்டு இருக்கிய? பஜார்ல போய் கிடக்காதியா? இதெல்லாம் வேற இடத்துல வாங்கிக்கலாம். ஹரம் 1 லட்சம் மடங்கு நன்மை. யார் தருவா? 1 லட்சம் 99,999 மடங்கு கூட. ஒரு சுபு தொழுதா எவ்வளவு சுபு தொழுது நன்மை? ஒரு லோகம் தொழுதா அந்த ஒரு பெரிய நன்மை கிடைக்கும். அதெல்லாம் இந்த ஹஜ்ஜு மப்ரூர், அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா இருக்கணும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்கணும் தெரியுமா? ஒரு ஹஜ்ஜுக்கு போற எந்த ஒரு இபாதத்துக்கும், ஹஜ்ஜோ தொழுகையோ நோன்போ ஜகாத்தோ இந்த பயம் பேசிட்டு இருக்கிற இந்த பயானோ எந்த செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட என்ன இருக்கணும்? உள தூய்மை. என்ன இருக்கணும்? உள தூய்மை. அல்லாஹ்வுக்காண்டி செய்யணும், இவ்வளவுதான். அல் ஹஜ்ஜு வல் உம்ரத்து லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காண்டி செய்யணும். ஏன் இதை நம்ம பிரஸ் பண்ண வேண்டியிருக்கு சொல்லுங்க பாப்போம். உஸ்தாத், எதுக்கு உஸ்தாத் இந்த இடத்துல இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறீங்க?
உள்ள கரெக்டா பேசிட்டு இருந்தீல, இந்த இடத்துல ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்களா? உல தூய்மை முக்கியம். ஏன் சொல்லுங்க? இதுல ரியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரியானா என்ன தெரியுதா? பிறர் பார்க்கிறார்கள் சொல்றது. உம்ரா போயிட்டு வந்து நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு. உம்ரா போயிட்டு வந்தா, உம்ரா போயிட்டு வந்து எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். சும்மா சொல்லுங்க. யாரும் உம்ரா சர்வீஸ் அதெல்லாம் ஒரு பேருக்கு சும்மா தாராளமா சொல்லுங்க. நீ கணக்கு கேட்டிருப்பீங்க எவ்வளவு எவ்வளவு ஒரு உம்ரா போறதுக்கு எவ்வளவு ஆகுது? 75,000. வேற 75,000 ஒரு தரம், 60,000, 75,000, 1,05,000. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அங்க உள்ள ஹோட்டலு பக்கத்துல போடுறது, சாப்பாடு விஷயம் இதெல்லாம் தான் அங்க இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. நானும் போயிட்டு வந்தாச்சு. இதான் விஷயம். சரியா? இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, 75,000 கொடுத்து கணக்கு கேட்கறாங்க. எவ்வளவுமா? 75,000 குறைச்சு போட முடியுமா? சரத்து கொஞ்சம் குறைச்சு போட முடியுமா? 5 பேர் வர்றோம், ஒரு குடும்பமே வருது, 6 பேர் வர்றோம், 10 பேர் வர்றோம்னு சொல்லி குறைச்சு போட்டுறாங்க. உம்ராவுக்கு செலவு பண்றது 75,000 70,000 தான். அதுக்கு ஒரு சோறு சொல்லுவாங்க பாருங்க, 2 லட்சம் ரூபாய் செலவு. ஊரே உம்ரா 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 உம்ராக்கு போயிட்டாங்க. உம்ரா உம்ரா. அது வேற. நம்ம ஊர்ல உம்ராக்கு போனா ஒரு கட்டு கட்டுவாங்களே தலையில பெண்கள், உம்ரா கட்டு. அது உண்டா? நான் ஏதாவது சொல்ல தப்பா நினைச்சுக்க கூடாது. ஏன்னா எங்க அம்மாவும் இந்த ஊர்ல தான் வாழ்றாங்க. சொல்றேன், உம்ராக்கு போயிட்டு வந்தா ஒரு கட்டு. இதை கட்டுனா உம்ராக்கு போயிருக்காங்க கிடையாது. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹுக்காக மட்டும்தான். நீ என்ன உம்ரான்னு சொல்லிக்கோ, ஹாஜின்னு சொல்லிக்கோ, ஹாஜின்னு சொல்லாம இருந்துக்கோ. அதனே செய்யறேன் நானு. பொருளுக்கு செலவழிச்சு, உடல் ஆரோக்கியத்தை பேணி, உணவு ரூபாய் சேர்த்து, உணவு மக்களை பிரிஞ்சு இபாதத்து செஞ்சு, அங்க போய் தவாஃப் செஞ்சு, சை செஞ்சு, அங்க போய் எவ்வளவோ லட்ச மக்களுக்கு மத்தியில் இருந்து உணவு முறை அட்ஜஸ்ட் பண்ணி, நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி, எல்லா சிரமங்களையும் ஏற்று ஒரு இபாதத்தை செஞ்சுட்டு வந்தா, ஹாஜி ஹாஜி ஹாஜிமா அப்படின்னு சொல்லலன்னா, நான் ஹஜ்ஜுக்கு போயிருக்கேன், ஹாஜி நீ போடலன்னு கேட்டா, அந்த இடத்துல இபாதத்து எல்லாம் நொறுங்கி சின்னாபின மாதிரி. நன்மை எப்படி கிடைக்கும்? இப்ப ஒரு தொழுதுட்டு வரணும் வைங்கள, முசல்லின்னு சொல்றாங்களா? நோன்பு முடிச்ச உடனே சாய்மி சாய்மி சொல்றாங்களா? சகாத்து கொடுத்த உடனே சகாத்தி சகாத்தி சொல்றாங்களா? ஹஜ்ஜி செஞ்சா மட்டும் ஹாஜி ஹாஜின்னு சொல்லணும் எதிர்பார்க்கிறோம் கிடையாது. அப்படி ஒரு ஃபார்முலா கிடையாது. முதல்ல அதை உடைச்சி தூக்கி போட்டுருங்க. நமக்கு இப்படி செஞ்சா நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவன் தெரியும்னா அதை செய்யக்கூடாது. வேண்டாம். நான் இவங்களுக்கு அன்னைய செஞ்சேன், யாருக்கு அல்லாஹ் சொல்ல செய்யலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா இப்படி கட்டுங்க, உம்ரா போயிட்டு வந்தா இப்படி கட்டுங்க, ரெண்டுமே போலதான் இப்படி கட்டுங்க அப்படின்னு சொன்னா செய்யலாம். அப்படி சொன்னாங்களா? இல்ல. அதனால இபாதத்துல ஹஜ் ரொம்ப முக்கியம். அந்த ஹஜ்ல இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம். இன்ஷா அல்லாஹ் நீங்க தோப்பமா, நீங்க ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, உம்ராக்கு போனாலும் சரி, உங்க சாப்பாடு போடுற விஷயம்லாம் இன்னைக்கு பெரிய ஃபேஷனா போச்சு. நான் சொல்ற ஒரு பேருக்கு இதுக்கு சொல்றேன். நான் உம்ரா போகும்போது யாருக்குமே சொல்லவே இல்லை. நம்மளாம் அங்க பயானுக்கு உங்கள்கிட்ட கூட சொல்லலையே, ஒழுங்கா சொல்லலையே, போயிட்டு வந்துட்டோம். அதுக்கு வேற காரணம் சொன்னாரு சார், நம்ம ஆலிம் சார் சொன்னாங்க, இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க வீட்டுல யாருக்கும் சொல்ல, சும்மா யார் நம்மளை தேடுவாங்களோ அவங்களுக்கு மட்டும் சொல்றது. தேடுவாங்கல்ல அசரத்தை காணும் அப்படின்னு, அப்படிங்கிற ஆளுக்கு மட்டும் எப்பா வெளியூர் பயணம் அப்படி சொல்லி விட்டுறது. எங்க உம்மா பிள்ளை மனைவி பிள்ளை எல்லாம் போனோம், சாப்பாடுக்கு போன ஒண்ணும் கிடையாது போ பிளஸ். அதெல்லாம் எதுக்கு? நான் அமல்படுத்தி இருக்கேன், அதனால சொல்றேன், தைரியமா சொல்றேன். அமல்படுத்தி இருக்கிறதுனால அந்த சாப்பாடு வைக்கிற கல்ச்சரே கிடையாதுங்க. அது ஹஜ்ஜே இருந்தாலும் சரி, ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க முன்னாடி. சின்ன பிள்ளை நான் பார்த்திருக்கேன், இங்க உள்ள பெரிய ஆட்களுக்கு தெரியும். ஹஜ்ஜை முடித்து அது என்ன பாட்டு? ஹாஜிகளே வருக, ஃபுல்லா பச்சை கலர் லைட்டு. ஹாஜிக்கு ஒரு மாப்பிள்ள காரு பாத்திருக்கீங்களா? ஹாஜி பெருசா. அப்ப அப்ப அது என்ன செய்யும்னா பெருசாக்கி விட்டுரும், உள்ளத்தை பெருசாக்கி. யோசிச்சு பாருங்க நீங்களே. இப்ப நான் பயான் பேசிட்டே இருக்கேன், உடனே வந்து சாலிம் சார் எப்படி பயான் பேசி தெரியுமா, உங்க பேச்சு எப்படி தெரியுமா, உங்க கருத்து எப்படி தெரியுமா, உடனே உள்ள சோழி முடியும் உடனே லாஸ். அதனால சலாசன் என்ன சொன்னாங்க, உன்னை யாராவது புகழ்ந்தா மண்ணள்ளி மூஞ்சில போட்டு மண்ணள்ளி. ஏன் சொன்னாங்க? இபாதத்தை நாசமாக்கிறோம். அதனால
இபாதத்துகளில் மிக முக்கியமான இபாதத்து ஹஜ் என்று சொன்னால் இஹ்லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மக்களுக்காண்டியோ சொந்தங்களுக்காண்டியோ இவர்களுக்காக ஊருக்காக பேருக்காக இந்த இபாதத்தை செய்யவே இல்லை. ஏன் நோம்பு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? நோம்பு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? யோசிச்சு பாருங்க. யாருக்குமே தெரியாதுங்க நோம்பு பிடிச்சா. யார்கிட்ட காட்ட முடியுமா? நெத்தியில நோம்பாளி தொழுகையா இருந்தா கூட என்ன செய்யும்? நெத்தியில காய்ச்சி அப்பா என்ன காய்ச்சி இருக்கு அப்படின்னு. சின்ன பிள்ளைல நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது துண்டை வச்சு முடியும் ஒரே நாளில் தொழுகையாக மாறிடுவோம். ஒரே நாளில் தொழுகையாளியா மாறி என்ன செய்ய? துண்டை வச்சு நெத்தியை சுரண்டு அப்படின்னு பிறகு தொழுகையாளி கூட தெரிஞ்சு போயிடும். ஜகாத்து கொடுத்தா யாருக்கா கொடுக்கணும்ல தெரிஞ்சு போயிடும். நோன்பு பிடிச்சா யாருக்குமே தெரியாது. ஹஜ்ஜி ஊருக்கே தெரிஞ்சிடும். ஹஜ்ஜி ஊருக்கு. அப்ப ஹாஜி அல் ஹாஜி கூட கொடுக்கலாம். ஹாஜினா ஒரு ஹாஜி, ஒண்ணுக்கு மேற்பட்டு செஞ்சா என்னது? அல் ஹாஜி. அவ்வளவுதான். அதனால முதல்ல இந்த நீயத்தை வச்சுக்கிடுங்க. முன்னாடி எல்லாம் சொன்னாங்க ஹஜ்ஜிக்கு போகும்போது சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க சொல்லுங்க பாப்போம். ஏன் சொன்னாங்க? போனா வரவே மாட்டாங்க. நிறைய பேர் வர்றது கம்மி, வர்றது ரொம்ப ரேரு. அது வயசானவங்க தான் போவாங்க. முன்னால யாரு போவா? ரிட்டையர்டு கெஸ்ட் என்ன செய்யும்? 60 வயசுக்கு மேல 70 வயசுக்கு மேல அப்ப என்ன செய்வாங்க? அப்பா அப்படியே கபருக்கு போகும்போது எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும்? அப்படி ஒரு ஃபீலிங் ஆயிடும். உண்மையிலே சொல்றேன், விளையாட்டுக்கு சொல்ல உண்மைதானங்க. போயிட்டு அடிச்சு கிடக்கும். சொந்தத்துக்காண்டி துவா செய்யுங்க, மனைவி மக்களுக்காண்டி துவா செய்யுங்க, பெற்றோர்களுக்காக துவா செய்யுங்க, பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்க, இந்த நாட்டு மக்களுக்காக துவா செய்யுங்க. ஹஜ் என்கிறது ஒரு பெரிய இபாதத்து, சிறந்த இபாதத்து, அல்லாஹ்வோடு நம்மை நெருங்கி வைக்கக்கூடிய ஒரு இபாதத்து. சரியான ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கம், சொர்க்கம், சொர்க்கம். பச்சிலம் பாலகனை போன்று பாவங்கள் அனைத்தும் துடைத்து நீக்கப்பட்ட நிலையில் திரும்பி வரக்கூடிய இபாதத்து ஹஜ். ஆனால் இவங்களுக்கு எல்லாம் துவா செய்யலாம். ஆனா அவங்களுக்கு எல்லாம் போய் சொல்லி அவங்க மூலமா ஒரு பாராட்டு பெறணும்னு நம்ம நினைச்சிடவே கூடாது. இதுதான் மேட்டர். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹஜ்ஜுக்கு கிளம்பு. அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின்ன அல் ஹஜ் ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் வலா தஃபாலு பில் கைரி யஅலமுஹு அல்லாஹ். சில சட்டங்களை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபதஸவது, கட்டுச்சாதத்தை கட்டிக்கொள். எதுக்கு கட்டுச்சாதம் கட்டினா? மெட்ராஸ் போனா என்ன செய்யணும்? குத்தாலம் போறதுக்கு என்ன செய்வோம்? புளிச்சோறு, பொரிச்ச கறி. இது அங்க காலையில் நாஸ்டா இட்லி சட்னி. இந்த மாதிரி கட்டுச்சாதம். ஹஜ்ஜுக்கு கட்டுச்சாதம் என்னது? இன்னைக்கு சுகர் மாத்திரை எடுத்து வைக்கணும், பிரஷர் மாத்திரை எடுத்து வைக்கணும், துணிமணிகள் எடுத்து வைக்கணும். ரியல் உண்மை. இதெல்லாம் கட்டுச்சாதம். நீ எந்த கட்டுச்சாதத்தோட எடுத்து வச்சுக்கோ. சுகர் மாத்திரை எடுத்து வை, எடுத்து வைக்காமல் இரு. துணிமணிகளை எடுத்து வைக்காமல் இரு. உனக்கு தேவையான ரியால்கள், சவுதி ரியால்கள் அங்கு போய் இறங்கிய உடனேயே நீ டீ குடிப்பதற்காக, இந்த பிற தேவைகளுக்காக, செலவினங்களுக்காக இங்கே நீ மணி மாற்றம் செய்து கையில வச்சுக்கோ. ஆனால் நீ கட்டுகிற கட்டுச்சாதங்களில் சிறந்தது ஜாதி தக்குவா, இறையச்சம். எப்படி இறையச்சம் இல்லாம என்னத்தை கட்டினாலும் வேஸ்ட். இது ரொம்ப முக்கியமானது ஹஜ்ஜுடைய விஷயத்துல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஹஜ்ஜை அல்லாஹ் நசீபாக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். எல்லா மக்களுக்கும் ஹஜ் மப்ரூரை தர வேண்டும். உன்னுடைய அந்த பூமியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளாந்திய அந்த பூமியிலே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்த அந்த பூமியிலே உன்னுடைய முதலாவது இல்லம் அவ்வளவு பைத் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட முதல் இல்லம் இருக்கின்ற அந்த பூமியிலே எங்களை எல்லாம் கொண்டு சேர்ப்பாயாக ரஹ்மானே. முழுமையான ஹஜ் வாக்கியங்களையும் உம்ரா வாக்கியங்களையும் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தல்வாயாக. ஹஜ் மப்ரூர் என்கிற ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. அதுக்கு நம்ம நியத் வைப்போம். ஆனால் இஹ்லாஸான முறையில் அந்த நியத் இருக்கணும். பெண்களின் ஜிஹாத் என்னது? ஹஜ். பெண்களுக்கு ஜிஹாத் கடமை இல்லை. ஜிஹாத்னா களத்துல போய் நின்று போராடி சண்டை போடுறது, இது பெண்களுக்கு கடமையான்னு கேட்டா கடமை கிடையாது. ஆனால் பெண்களுக்கு கடமையான ஜிஹாத் யா ரசூலல்லாஹ், நரல் ஜிஹாத் அஃதல் அமல். போர் புரிவதையே நாங்கள் சிறந்த இபாதத்தாக கருதுகிறோம். இந்த நோம்புக்கு அப்புறம் இந்த உடல் இந்த தொண்டை துவா செய்யுங்க.
சரியா? நோம்புக்கு அப்புறம் இன்னும் செய்யல, அந்த தொண்டை வந்து நார்மலுக்கு வரல. நிறைய அது பேர் என்னது, கஞ்சி, ஏன்னா பாசத்தின் பேரால் அன்பின் பேரால் கஞ்சி, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதனால துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் சரியா வருதுக்கு. என்னமா அது ரொம்ப சிரமமா இருக்கு, டிஸ்டர்பா இருக்கு, பேசிட்டு இருக்கும்போது இருமல் வரும்போது. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நரல் ஜிஹாத் அஃதல் அமல் அஃபலா நுஜாஹிது قال لا. அல்லாஹ்வுடைய தூதர் கேக்குறாங்க, சிறந்த இபாதத்து போர் புரியுறது, அல்லாஹ்வுடைய பார்வையில போர் புரியுறதே சிறந்த இபாதத்தா கருதுறோம், நாங்களும் ஜிஹாது செய்யறோம்னு கேக்குறாங்க. பெண்கள் எப்படி இருந்திருக்காங்க பத்தியா? பெண்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு இருந்திருக்காங்க. பயானுக்கு வர்றது மட்டும் இல்லாம ஒரு படி உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம் தானங்க. ஜிஹாது செய்யணும் நாங்க அப்படி கேட்டிருக்காங்க. ஜிஹாது என்ன சாதாரண செய்வாங்க, அது பெண்கள் ஜிஹாதுல எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். கை வெட்டப்படும், கால் வெட்டப்படும், மூக்கு வெட்டப்படும், பற்கள் உடைக்கப்படும், காது அறுக்கப்படும், துண்டாக்கப்படும், கோரவனையெல்லாம் அடுத்து அம்சாரணையெல்லாம் ஈரக்கொலையை கடிச்சு தூக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் நடக்கிற ஒரு யுத்தத்துக்கு பெண்கள் ஆசைப்பட்டிருக்காங்க. நாங்க வருவோம், எங்களுக்கு அத சிறந்த இபாதத். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்பா அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃதல் ஜிஹாத் ஹஜ்ஜும் மப்ரூர். உங்களுக்கு ஜிஹாத் சிறந்த ஜிஹாத் என்ன தெரியுமா? ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். செய்வலா இன்ஷா அல்லாஹ். அப்ப நீங்க ஜிஹாத் செய்ய ஆசைப்பட்டா ஹஜ் கிளம்பிடும் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்குலாம் அப்படி கிடையாது. ஜிஹாத் செஞ்சாதான் ஜிஹாத், ஜிஹாத் செஞ்சாதான் ஜிஹாத். காலத்துல போய் நின்று நெஞ்சில துப்பாக்கி தோட்டா வாங்கினாதான் எங்களுக்கு என்னது ஜிஹாத். ஆனா நீங்க ஹஜ்ஜுக்கு போனாலும் ஜிஹாத் இன்ஷா அல்லாஹ். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபாக்கட்டும். அது ஒரு சிறந்த ஒரு இபாதத், அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மன் ஹஜ்ஜ லில்லாஹ் ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌமி வலத்துஹு உம்முஹு. பாவங்கள் கலக்காத, ஏன்னா அநீதங்கள் கலக்காத எந்த ஒரு உதுரும் செஞ்சிடக்கூடாது. சில சட்டம் இருக்கு, ஹஜ்ஜுக்கு போனா அங்க இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் பேணி நீங்க ஹஜ் செஞ்சுட்டீங்கன்னா, சின்ன குழந்தை அம்மாவுடைய வயிற்றுல இருந்து நம்ம பிறக்கும் போது எப்படி இருப்போம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு வர்றதில்லை, பாவங்களே மன்னிக்கப்பட்டோம். ஒரு பாவம் இருக்காது, எல்லா பாவம் எல்லா பாவம் நம்ம இப்ப தௌபா செய்யணும். அல்லாஹ் இந்த பாவம் இது மன்னிச்சிரியா அல்லாஹ், இந்த வட்டி விஷயத்துல அல்லாஹ் ஒழுக்கறி இதை ஒண்ணு ஒண்ணா அல்லாஹ் சொல்றோம்ல, எதுவுமே சொல்லாம இந்த ஹஜ்ஜுங்கிற இபாதத்தை செஞ்சுட்டு வந்துட்டோம்னா அன்றைக்கு பிறந்த பாலகனை போல வந்துடும். இது ஒரு ஹஜ்ஜில் ஒரு பெரிய ஒரு சொர்க்கம். உம்ரா கஃபாரா, ஒரு உம்ரா செஞ்சு இன்னொரு உம்ரா செஞ்சா அதுக்கு மத்தியில் இருக்கிற பாவங்களுக்கு பரிகாரம். ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, சொர்க்கத்தை தவிர கூலி கிடையாது, சொர்க்கதான் கூலி. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இப்படி ஆகட்டும். இன்னும் பல்வேறு சிறப்புகள் என்ன செய்து இருக்குது. இது எல்லாமே ஹதீஸ் சொல்லக்கூடிய சிறப்புகள். இது அல்லாம அந்த இடங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அரஃபா பெருவழி எப்படிப்பட்ட இடம். இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜி பாடங்கள் படிப்பினைகள்ங்கிற தலைப்புல அல்லாஹ் நாடினால் வரக்கூடிய வாரமோ அல்லது ஹஜ்ஜி பெருநாளை ஒட்டியோ அந்த தலைப்புல நான் இந்த விஷயத்தை, இன்னும் பாக்கி உள்ள விஷயத்தை உங்களிடத்துல நான் பரிசீலிக்கு கலந்துரையாட நான் முடிவு செய்திருக்கேன். அல்லாஹ் தஆலாவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் நமக்கு அதை நாடணுங்கிறதையும் உங்களுக்கு தகவலா சொல்லிக் கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜுங்கிற இபாதத்தை செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இந்த ஆண்டு இல்லைன்னா கூட வரக்கூடிய ஆண்டுகள்ல நாம எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போக நியத் வைப்போம். நம்முடைய சொந்தங்கள், நெருங்கிய மக்கள், நம்முடைய உஸ்தாத் அவர்கள் கூட சொன்னார்கள், நம்ம நெருங்கிய வட்டத்துல நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னு. ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்களுக்கு துவா செய்யுங்க, நல்லபடியா பயணங்கள் நல்ல முறையா சலாமத்தா நல்லபடியா போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக துவா செய்யுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்க அமர்விலே கேட்கக்கூடிய விஷயங்களின் பிரகாரம் நம்முடைய வாழ்வை அமைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ள வேண்டும். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.